வெல்கம் டு travelarea channel. பார்த்துட்டு அனைவருக்கும் சஜிஸோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே வந்துக்கிறோம்னா கிண்டி கத்திப்பாரா ஃப்ளேவருக்கு தாங்க வந்துக்கிறோம். இந்த இடத்துக்கு நான் வரதுக்கான முக்கிய காரணம் என்ன, இங்கே ஒரு பிரம்மாண்டமான பார்க் இருக்குது. இந்த பார்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண வந்துக்கிறோம். இதுக்கான லொக்கேஷன் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சென்னை சிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்ட ரூட்டுக்கு இது ஒரு பெரிய ஒரு மெயின் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவரை கிராஸ் பண்ணாமல் எந்த ரூட்டுக்கும் நம்ம போக முடியாது. ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க், அண்ணா யூனிவர்சிட்டி, மேக்ஸிமம் இந்த ரூட் வந்து ரொம்பவே மெயினான ஒரு ரூட்டுனே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ரூட்டுக்கு நம்ம லொக்கேஷன் சொல்லணுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். சொல்லி நம்ம இதுக்கான லொக்கேஷன் இருக்கோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வந்துக்கலாம். இப்போ இந்த இடம் எப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட்டு. பார்க்கறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது அதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க. எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா ஃப்ளைஓவர் கீழே தான் இருக்கிறோம். இது நார்மலான ஒரு பார்க் மாரி தெரிலங்க. ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே பார்க் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சாதாரணமான வந்து ஒரு பார்க்கு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எதை பார்த்தோன்னா பைக் பார்க்கிங் தான் நம்ம பார்த்தோம். பைக் பார்க்கிங் வந்து ஒன் ஹவர் சொல்ல முடியாது. பைக் பார்க்கிங் வந்து 10 ரூபா டோக்கன் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அவைலபிளுக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது உள்ள என்ட்ரி ஆகணும்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது உண்மையாலே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் தான். கத்திப்பாரா வந்து ஃப்ளேவர் வந்து நார்மலாக பார்க்கு தான் சொல்லி நம்ம என்ட்ரி ஆகணும். பார்த்தா ஏகப்பட்ட க்ரௌடு. ஃபுட் ஸ்ட்ரீட்டு மாரி அந்த கடையை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வந்து நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் தான். அப்படியே நடந்து வர மாரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த பார்க் வந்து அப்படி இல்லைங்க. ஏதோ பார்ட்டியில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அட்வென்ச்சரான ஒரு பார்க்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது நான் வந்தது ஃபஸ்ட் டைம். ஏன்னா கத்திப்பாரா வந்து நம்ம ஃப்ளேவருக்கு வந்து நம்ம மேலே ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ளேவருக்கு அடியில் இப்படிப்பட்ட ஒரு இடமா சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபுட் கோர்ட்டை பார்த்து முடிச்சுட்டே நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது ஒரு தனி பார்ட்டு மாரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சோப்பு, அந்த ஃபுட்பால் ப்ளே பண்ணுவோம் வச்சுக்கலாம், ஃபுல்லாக சோப்பாக இருக்கும். நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். சிங்கிளாக போனால் நல்லா இருக்காது. இது வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஒரு இடமே சொல்லலாம். பார்க்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீக்கெண்ட் வந்து எங்கேனாச்சும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நினைப்போம். கண்டிப்பாக இதுமாரி ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மேபி தெரியாது. அதனால் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமே சொல்லலாம். பசங்க என்னதான் வந்து ஒரு பார்க்கில் நம்ம கூட்டிகிட்டு போனாலும் இதுமாரி ஒரு சின்ன சின்ன அட்வென்ச்சர் என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் பசங்க வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. மொபைலை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் மொபைலை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தமாரி இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தால் மொபைலை அவாய்ட் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே நான் காட்டுற இந்த இடம் ஃபுல்லாகவே காசு தான். ஏன்னா அமௌண்ட்டு வந்து இங்கே கம்பல்சரி. ஏன்னா ப்ளே பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் மேபி இந்த இடம் கொஞ்சம் நல்ல ஒர்த்தான ஒரு இடமே சொல்லலாம். ஃபுட் கோர்ட் வந்து 12 மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க கத்திப்பாரா வந்து கிராஸ் பண்ணால் போக மாட்டீங்க. கோயம்பேடுலேருந்து வரவங்களும் சரி, சென்ட்ரல்லேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பாக இங்கே வந்து நைட்டு வரைக்கும் அவைலபிள் தான். அதனால் வந்து ஃபிக்ஸட் டைம்லாம் நம்ம சொல்ல முடியாது. 12 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள நம்ம சென்னை சிட்டிலாம் கிராஸ் பண்ணிவிடுவோம். பார்க் வந்து 10 o'clock க்ளோஸ் தான். ஏன்னா பார்க் வந்து உடனே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபுட் கோர்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு
ஃபுட்டை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எனி ஒன் புரியுதுங்களா, உங்களுக்கு எந்த ஃபுட் கோர்ட் வந்து அந்த ஃபுட்டு வந்து பிடிச்சிருக்குதோ இல்லை அந்த கடை வந்து நீங்கள் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏதாவது நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம போகிறதில்ல, போகிற வழியில ஏதாவது நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருந்துன்னா அந்த இடத்துல இருந்து சாப்பிட்றேன். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இதை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் மோட்டிவேஷனுக்காக நீங்கள் லைக் நாச்சு பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸைட்டாக இருக்கும். இன்னும் நான் நல்லா ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம். முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல சாப்பிட வந்துட்டு எங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இது பாருங்க, ஹேண்ட் வாஷ் ஏரியா. அதனால் வந்து பிரச்சனையே இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாலும் டிஷ்ஷு பேப்பரில் எல்லாத்தையும் தொடச்சிட முடியாது. அது எனக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ வந்துக்கிற இடம் தான். என்ன ட்ரை பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுறது? சாயா கலி. கலின்னு மீன்ஸ் என்ன தெரியுமா? ஸ்ட்ரீட்டா, தெரு. அந்த தெருவுக்குள்ளே டீ கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சாயா கலின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இங்கே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு எப்படி இருக்குது சொல்லி தான், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் போடுறேன். ஆனால் மோஸ்ட்லி நிறைய இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணது வந்து உண்மையிலே ஒத்து தான் சொல்லலாம். இந்த இடத்துக்கு க்ளீனாக இருக்குது. இடம்லாம் பார்த்தா செம்ம நீட் அண்ட் க்ளீனு. எனி டைம் ஏதோ ஒரு மால்குள்ளே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஓப்பன் பிளேஸு, செம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஏற்ற மாரி இங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா காம்போவில் வந்து சாயா வடை பாவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 100 110 கரெக்ட், 110 ஓகே தான், தப்பாக சொல்கிறேன். 110 வந்து அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்க. காம்போ ஆஃபர்னால வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். வடப்பாவும் வந்து ட்ரை பண்ணுறோம். சாயை வந்து நம்மளுக்கு தெரியும் சாயை எந்த அளவுக்கு வந்து அடிக்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து இப்போ பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சாயா. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணுறது புதுசாக இருக்கும். சரி, நம்ம வந்து வந்ததுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாமல் போனால் தான் நம்மளுக்கு வந்து ஏதோ மனசுக்குள்ள ஒன்று இதுவாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். டேபிள் கிடைக்குது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் டேபிள் வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேபிளில் போய் நம்ம அடித்து பிடிச்சி உட்காருவாங்க. பண்ணில் உருளைக்கிழங்கு வச்சு அப்புறம் தொட்டுக்க வந்து சாஸு கொடுத்து அதுமாரி வச்சுருக்கிறாங்க. பாவ் பஜ்ஜி இன்னும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல. ஏதோ பண்ணில் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், பிளேட்டில் ஒன்றும் இல்லை. இந்த மிளகாய் எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. நம்ம சாயா குடிச்சு பார்ப்போம். சாயா எப்படி இருக்குது? உண்மை சொல்லணும், டீ வேறு லெவல் தான். டீ நல்லா இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் பாவ் வடப்பாவ் அது பேர், அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து நான் பிடிக்கலன்னு சொல்கிறத. டேஸ்ட்டு ஆவரேஜ் தான். இந்த பன்னு உருளைக்கிழங்கு அதுதான். அது கூட எதுக்கு மிளகா வச்சாங்க, எதுக்கு சட்னி வச்சாங்க தெரியல. ஆனால் டீ வேறு லெவல். நீங்களும் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வாங்க. வந்துட்டு நம்ம சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பேர் வந்து நம்ம டீன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து கட்டன் சாயா. பயங்கரமாக பேரில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது எனக்கு. கட்டன் சாயா செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்ம வேறு லெவல்.
இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இங்கே வந்து செக்யூரிட்டி பர்பஸ் வந்து ஹெவியாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாகவும் செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கான முக்கிய போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல இதுமாரி ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா மேலே இந்த ஃப்ளைஓவர் மேலே எந்த அளவுக்கு வெஹிக்கிள் போவோன்னா, கன்னியாகுமரிக்கு போகிற ரூட்டும் இருந்தாலும் சரி, பெங்களூருக்கு பூந்தமல்லி ரூட் வழியாக தான் போனோம். அப்படிப்பட்ட ஒரு ரோட்டு ஃப்ளைஓவர் அடியில் இந்தமாரி ஒரு அழகான ஒரு ரெடி பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே சேஃப்டி சொல்லலாம். ஆனால் சண்டே சாட்டர்டே வந்து நைட்டு வந்து இங்கே பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும் நினச்சின்னா இதுக்கு ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும். நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். சரி, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாங்க பின்னாடி. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூட்டபுளான ஒரு இடமே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி இதெல்லாம் பயங்கரமாக எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அங்கே வந்து ஃபுட் கோர்ட்டில் தான் பயங்கர கூட்டமாக இருக்குது. பார்க் கூட நெக்ஸ்ட்டு தான் போகுது. இங்கே ஃபஸ்ட்டு க்ரௌடு இருக்குது வந்து ஃபுட் கோர்ட்டு தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிராண்டடான ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள், KFC அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கத்திப்பாராவோட பார்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. மெயின் வந்து ஃபுட் கோர்ட்டு, செகண்ட் வந்து பார்க்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு இடமே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். இது அதான் ப்ளூ பிரிண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ, ஹைவேஸ், அப்புறம் ஃப்ளைட்டு, இதை மூணுமே ஒரே இடத்துல பார்க்கலாம் இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் கிட்ட. ஏன்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எல்லாமே இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து மெட்ரோக்கெலாம் 5 மினிட்ஸில் போயிடலாம். ஆலந்தூர் மெட்ரோ இருக்குது. ஏர்போர்ட் வந்து மீனப்பாக்கம் ஏர்போர்ட்டு. பைக் ட்ராவல் இல்லைனா பஸ் ட்ராவல் பண்ணால் கூட இப்போ 10-15 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடலாம். மேபி வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.